Hi friends, welcome to Food Cooking Channel. இன்னைக்கு நம்ம பால் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பால் பன் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1/4 கிலோ, பால் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன், சர்க்கரை 150 கிராம், சமையல் சோடா 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன். மைதா மாவு கூட சமையல் சோடா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் ஆயில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவை சாஃப்டாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ மாவை கொஞ்சமாக எடுத்து லைட்டாக உருட்டி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் ஆயில் சூடாயிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா செவந்ததும் எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகு பதம் தேவையில்லை, சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிச்சா போதும். இது கூட பொரிச்சு வச்சிருக்க உருண்டைகளை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு எல்லா பக்கமும் படுற மாதிரி திருப்பி போட்டு கிளறிக்கலாம். இப்போ இதை வேறு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இப்போ சுவையான பால் பன் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அன்பான ரெக்வெஸ்ட். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.